லக்கணா, மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் மாட்சிமை தங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் கலப்பையை? உங்கள் தம்பி கிருஷ்ணன். இவர்தானடா சிறிய மாமா. ஓஹோ, கையில புல்லாங்குழல் கூட இருக்கு. சிரஞ்சீவி சிறிய மாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சின்ன வயதில் வெண்ணெய் பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா? பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? மாப்பிள்ளை அவர்களே, சிரமப்பட வேண்டாம், போதும். லக்கணா, வேடிக்கை போதும். விபரீதமாக நினைத்து விட போகிறார்கள். வேடிக்கையா? மண்டைய உடைச்சு மனப்பாடம் பண்ணினது வேடிக்கையா? போடா. உருண்டு திரண்ட உருவமே, அந்த வழக்கம் அரவானுக்கு கிடையாது. அப்ப எப்படித்தான் மலையை தாண்டி மிருபக்கம் போறது? அதுவா, ஐயா அரவான் கால் வழியா நுழைஞ்சு போகணும். ஐயா கால் வழியா நுழைஞ்சு போகணுமா? அதுதான் நடக்காதடா அடிமுட்டாளே. அது நடக்காதுன்னா அந்த பக்கம் போகவும் முடியாது. மன்னாடி மன்னக மகா சக்கரவர்த்திங்க யாரா இருந்தாலும் என் கால் வழியாகத்தான் புகுந்து போகணும். தம்பி பொறு, மன்னாதி மன்னரங்க போவானுங்க, மகாவீரன் பீமசேனன் மகன் போக மாட்டான். அப்படி என்ன சொன்ன? பீமன் மகனா? எங்க பெரியப்பா மகனா நீ? நான் யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அரவான். அப்போ சமாச்சாரம் தெரியாமல சண்டை போட பார்த்தோம். இது யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அபிமன்யு. அட, எங்க அப்பா மகன் தான் அவன் கூட. அது நான் தான் ஜாங்கிலி மாமா. ஆமா, எங்க புறப்பட்டீங்க எல்லோருமா சேர்ந்து? துவாரகைக்கு. என்னை வஞ்சித்து என் வஸ்ராவை லெக்கனுக்கு கல்யாணம் செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதையும் இப்பவே தடுக்க வேணும். அடாடாடாடா, இப்பதானே அவங்களெல்லாம் இந்த வழியா போனாங்க. விஷயம் முன்னமே தெரிஞ்சிருந்தா கல்லுகள்லாம் உருட்டி காலி செய்திருப்பேன் எல்லோரையும். அடாடாடாடா, நேரம் துவாரகை போய் சேர்ந்து இருப்பார்களே. அண்ணா, இனிமே நாம் தாமதிக்க கூடாது. இப்பவே புறப்படுவோம். அப்ப நான் வர்றேன் கூட. அண்ணா, எனக்கு இப்பவே சுமை அதிகம். இங்கேயே இரு, அவசியமா அழைக்கிறோம். அதுவும் ஒரு நியாயம்தான். அண்ணா, இதுவரை வந்ததை விட இனி இரட்டிப்பு வேகத்தில் பறக்க வேண்டும். ஆஹா, வேகம் குறைந்து விட்டது. இனி ஒரு அடி கூட இந்த உடம்பு நகர முடியாது. ஏனண்ணா? பசி நரம்பத்தீங்க மயக்கு. தம்பி, என்னடா அது? ஆகாயத்துல பறக்கையில ஆகாரம் கேட்கிற? மாமா, பயங்கரமான பசி, வயிறு தாளம் போடுது. இனிமேல ஒரு அடி கூட நகர முடியாது. அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் துவாரகைக்கு சென்று விட்டார் வயிறார சாப்பிடலாம். தம்பி, உனக்கு விஷயம் தெரியாது. கேட்கிற நேரத்துல இந்த வயத்துக்கு ஆகாரம் கொடுக்கலன்னா சப்த நாடிகளும் ஒடுங்கி இந்த உடம்பு சடார்னு கடை சாஞ்சிடும். ஐயோ மாமா, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கிறதா பாருங்க. அதோ ஒரு குடிசை. ஓ, யாரம்மா உள்ள? தம்பிகளா, கட்டை விடுத்து காளைங்க மாதிரி எங்க புறப்பட்டீங்க? வத்சலாவுக்கு கல்யாணம் அல்லவா, அதற்காக வந்தோம். தம்பி, பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல பயத்துக்கு வழிய பாரு. பாட்டி, நாங்கள் வெகு தூரத்து பேர்வழிகள். அண்ணாவுக்கு அகோரமான பசி. ஏதாவது உணவு? கைவசம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாட்டி, நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க.
கொஞ்சம் சமையல் செய்தான் போடுங்களேன். அப்பா, வத்சலாவுக்கு கல்யாணம், அவளுக்கு மாலை கட்டியாக வேணும். சமயத்துக்கு மாலை போகலன்னா தலையே போயிடுமப்பா. பாட்டி, மாலை தானே கட்ட வேண்டும். நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன். ஆமாம் பாட்டி, தம்பி அற்புதமாக கட்டி தருவான். பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க. மங்கள வாழ்த்து. அண்ணா, இங்கு நடப்பதென்ன? தர்மம் தலைகுறிய, நெஞ்சங்கள் பதைப்பதைக்க, ஆசை எண்ணங்கள் அடியோடு மறைய, மங்கை திரௌபதியும் ஆரவங்கம் செய்த மதோன்மத்தர் கூட்டத்திற்கு அருமை வத்சலா அடிமையாக்கப்படுகிறாள். அந்த அடிமை சின்னம் அல்லவா இந்த மாங்கல்யம்? அண்ணா, இதற்கா மங்கள வாழ்த்து வேண்டும்? இதையா இந்த மாபெரும் சபை மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும்? அநியாயம் நடப்பதை நீங்களுமா அனுமதித்தீர்கள்? அநியாயமா? சுபத்ரா, இங்கு நடப்பது திருமணம், அநியாயம் இல்லை. வாஞ்சி உள்ளவர்கள் போல் நடித்து கொடுத்த வாக்கை குப்பையிலே போடுவது அநியாயம் அல்லவா? ஆசை எண்ணங்கள் எழுப்பி அதில் மண்ணை போட்டு மூடுவது அநியாயம் அல்லவா? காதலித்தவன் ஒருவன் இருக்க வத்சலாவை வேறொருவனுக்கு தாரி பார்ப்பது அநியாயம் அல்லவா? பலராமா, இது விவாக மண்டபமா அல்லது குற்றம் விசாரிக்கும் நீதிமன்றமா? ஆம் சுபத்ரா, சுபவேளையில் அவச்சொற்கள் வேண்டாம். மாமா கோபிக்கிறார். காரியம் நடந்து விட்டது. மனதை கலங்க விடாதே, தைரியமாக இரு. தைரியம்? வாக்கு மீறி இந்த வைபவம் நடத்த படாடோபத்திற்கு வத்சலாவை பலியிட, கருத்து வேறுபட்டும் கட்டாய கல்யாணம் செய்ய உங்களுக்கு தான் தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும். அண்ணா, தைரியமாக நின்று இந்த அக்கிரமத்தை துணிவோடு செய்யுங்கள். அண்ணா. என்ன கண்ணா? இதோ வந்து விட்டேன். புரோகிதரே, சீக்கிரம். சுபத்ரா, பிரமாதமாய் கோபித்துக் கொண்டாயே. நடந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டுமா? ஆமாம், உன் ஆசை மருமகளின் கல்யாணம் பார். சுபத்ரா, நடப்பதெல்லாம் நல்லவைதான். வா. ஆறுதல் சொல்லுகிறீர்களா? அண்ணா, அபிமன்யுவின் கதியை நினைத்து பார்த்தீர்களா? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சுபத்ரா? அவனுக்கும் வத்சலாவுக்கும் தான் திருமணம். அண்ணா, விளையாடினது போதும். விளையாட்டல்ல, வா, விவாக மண்டபத்திற்கு போகலாம். அண்ணா, வத்சலா இங்கு உள்ளே அல்லவா இருக்கிறாள்? இல்லை, உண்மை வத்சலாவிடம் போகிறோம். அப்படியானால் இவள்? அதெல்லாம் அரசியல் ரகசியம், பிறகு சொல்கிறேன். வா. ஓ, மறந்து விட்டேன். எனக்கு தெரியும் வத்சலா, மாமா எவ்வளவு சிரமப்பட்டு காரியத்தை முடித்திருக்கிறார்ப்பா. எனக்கு என்னமோ சித்தப்பாவின் மேல் நம்பிக்கையே இல்லை. பெண்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்துவது பெரிய பிரச்சனை. அம்மா. கண்ணே அபிமா, வத்சலா, உனக்காக எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னை உன்மேல் அன்பில்லாதவன் என்று நினைத்து விட்டாய். சரி, விவாகத்தை ஆரம்பிக்கலாம். அரவான், பரமாத்மா, இதோ தயார். சமஸ்த சன்மங்களானி பவந்தோ. குழப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்ன? எல்லாம் மங்களகரமாய் நடக்க வேண்டும் அல்லவா? மனம் போல் மாங்கல்யம் நிச்சயமாக நடக்கும். மகாராஜா, மாப்பிள்ளை வீட்டார் நகரை நெருங்கி விட்டார். ஓஹோ, நல்ல வரவேற்பு, வசதியான இருப்பிடம்,
கனிவான உபச்சாரம், களியாட்டம் எல்லாம் எவ்வித குறைவுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்கு நடக்கட்டும். துவாரகை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. துவாரகையை விட துவாரகாவாசிகளுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு இருக்கிறதே, அது இன்னும் பிடித்தமான விஷயம். பிடித்த மட்டுமா, பிரயோஜனமாக கூட இருக்கும். அப்படித்தானே மாமா?